நீஃப்லி மாலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற டீசர் விமர்சனம். ஃபர்ஸ்ட் டைம் இந்திய தொலைக்காட்சிகள் மேலே நீஃப்லி மாலையால் முதல்ல டீசர் விமர்சனம். ட்ரெய்லர் கூட பண்ணியிருக்கிறோம். டீசர் நம்ம டீசர் ட்ரெய்லர்னா பெரிய ஆட்களுக்கே நம்ம சேனலில் பண்ண மாட்டோம். நம்ம நீஃப்லி மாலையால் இந்த ட்ரிப் ஏன் பண்ணுறோன்னா, இந்த படம் என்ன மட்டும் இல்லை, உங்களையும் சொல்லிடுறேன். கரும்புள்ளி கிராமம். இந்த ஊர்லலாம் எவனா தப்பு பண்ணிட்டா அவனை கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மலை ஏற்றிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். கழுவில் ஏற்றுவாங்க அரசர் காலத்தில். நம்ம நாட்டாமைகள்லாம் என்ன பண்ணா, கரும்புள்ளி கழுத மேலே கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஏற்றும். இந்த கிராமம் பேரே கரும்புள்ளி கிராமம் தான். என்ன அப்படின்னா, ஏன்னா அங்கே ஒரு கருப்பு புள்ளி இருந்தால் எவ்வளோ அது தெரியும். அந்த மாதிரி இந்த கிராமம் அப்படி ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கிராமம். என்னன்னா, இங்கே ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களோட பிரச்சனை தான். ஓப்பனிங்கே இந்த படத்தில் அருள் பிரகாஷ் வள்ளலார், அதான் நம்ம வள்ளலார். இப்போ என்னமோ தெரியல, நம்ம தமிழ் சினிமா அது ஒரு ஃபேஷன் நினைக்கிறேன். நம்ம இவரு இப்பதான் வெளியே வராங்க. என்னன்னா, இப்போ சில பேர் ராஜ்முருகன் அப்பயே வந்துட்டார், இப்பதான் பண்றாரு. மை கார்டுல தேங்க்ஸ் போடுறாரு. மை கார்டுல அருள் பிரகாஷ் வள்ளலாருக்கு போடுறாரு. வள்ளலாரை போட்டுணும். உண்மையா மனித கடவுளுக்கும் துரோகம் நினைக்காதவர். இன்னமும் அந்த அணையா தீபம் வடலூர்ல அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு அன்னதானம். இல்லை, ஒருத்தர் நம்மளால் திருந்தினான்னா, நம்ம ஒரு மகானா அவனை கும்பிட்றது இல்லை. ஒருத்தரால் திருந்தினா தப்பு தான், தப்பு இல்லை. தூய்மையான எண்ணங்கள் என்ன இருக்கணும். அதுக்கெல்லாம் நமக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். ஒரு இளம் வயதிலேயே துறவியாகி அந்த மாதிரி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அருள் பிரகாஷ் வள்ளலார் ஒரு வாக்கியத்தோட ஆரம்பிக்குது இந்த படம். டீசர் ஆரம்பிக்குது. அதில் ஓப்பனிங்கே, நாங்கள் தான் இந்த பூமி முன்னேறதுக்கு எங்கள் கையால் தான் உழைச்சோம், ஆனால் இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு. பட்டியலின மக்களோட நிலை அதுதான். பட்டியலின மக்கள் மட்டும் இல்லைங்க, அவங்களோட சண்டையிடுற படையாட்சியின மக்கள் கதியும் அதுதான். அவங்களும் அதே உழைப்பாளிகள் தான். அதனால தான் டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் வச்சார். புரியுதா உங்களுக்கு? ஆனால் என்னென்னா, இவங்களோட கொஞ்சம் மேம்பட்டு தெரியறதுனால அவங்க ஆதிக்க வர்க்கமாகவும் இவங்களுக்குள்ளார சண்டை தான். நீங்கள் தேவர் சமுதாயம் பார்த்தீங்கன்னா அங்கே அதே தான். வடக்கே வன்னியர், தெற்கே தேவர்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்கிட்ட அவன் வஸ்திமா, அவன் இவன் வஸ்திமா. இவங்க ரெண்டு பேருமே இவங்களை தாழ்த்தப்பட்டவங்க காமிக்கல. அது என்னன்னா, அதுதான் அவர் சொன்னார் டைரக்டர், இந்த படத்தோட டைரக்டர் ராசா ஆனந்த் சார். இன்னைக்கு நம்ம எல்லாம் தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம் சார். அவர் எங்கள் மயிலாடுதுறை பக்கத்தில் மணல்மேடுங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான். நமக்குள்ளார வன்மத்தை வளர்க்குற மாதிரி இன்னைக்கு இருக்கிற சில இயக்குனர்கள், அதான் பாரஞ்சித்தையும் மாரி செல்வராஜையும் தான். இவங்க தான் அதை ஒடுக்கப்பட்டவங்களுக்கு, பட்டியலின மக்களுக்கான இயக்குனர்கள் மாதிரி காட்டிக்கிறாங்க. இவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அவங்கள வச்சு. அதுதான் நிஜம். புரியுதா உங்களுக்கு? ரெண்டு பேருமே முதல் படத்துல என்ன வச்சிருந்தாங்க, இப்ப என்ன வைக்கிறாங்க தெரியும். அட்டகத்தி மெட்ராஸ்ல ஒரு ஜாதியம் பேசினதா காட்டிக்கவே இல்லை. படம் வெற்றி பெற்ற பிறகு நான் அந்த சாதியை தான் சொன்னேன். நீ அந்த சாதியை தான் சொல்லியிருந்தேன்னு போயிருந்தேன்னா அன்னைக்கு அந்த செட்டியார் அன்னைக்கு அந்த படத்தை எடுத்துருக்க மாட்டாரு. யாரு? அட்டகத்தி ப்ரொடியூசரு. அந்த கவுண்டர் நம்ம ஞானவேல் ராஜா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. அடுத்து மெட்ராஸுக்கு சிவகுமார் ஃபேமிலி கிட்டேயே வந்திருக்காரு, பேசியிருந்தா. புரியுதா உங்களுக்கு? இதுதான் பாரஞ்சித்தோட பாலிடிக்ஸ். அதே மாதிரி தான் மாரி செல்வராஜ். பரியேறும் பெருமாள்ல அவ்வளோ பிரமாதமாக ஒரு கதை. நம்மளே என்னடா இந்த ஆதிக்க வர்க்கம் அதிகமாக பேசுறாரு. இப்போ மைக்கு பிடிச்சி அரை மணி நேரம் பேசுறாரு. கர்ணன்கிறாரு, மாமன்னன்கிறாரு. ஆனா நமக்கு 3 படம் 3 மணி நேரம் பேசுறாரு. பரியேறும் பெருமாள் 5 படம் தாண்டிடுச்சு. பைசனோட சேர்த்து முக்கியமான படம் சொல்றேன். பரியேறும் பெருமாளும் வாழையும் நம்மளை இட்டு நிரப்பின அளவுக்கு இந்த கர்ணன் நல்ல கதை, நல்ல படம். ஒட்டல. கர்ணன் ஒட்டுனுச்சு, பைசன் சுத்தமாக ஒட்டல. அதுக்கு முன்னாடி அது பேர் என்னது, மாமன்னன். உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு அமைச்சராக இருந்தாலும் அன்னைக்கு நடித்தார். இவங்க எல்லாருக்குமே என்ன ஒன்றுன்னா, அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு பிற சாதியில் சேர்ந்த இவங்க ஆதரவு கொடுத்தா அவங்கள ஏதோ மக்கள் பெருசாக கொண்டாடுறதா இவங்களா ஒரு சீன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதான் நம்ம விரோதம் கிடையாது தலைவா யாருமே. இப்போ இந்த இயக்குனரே அதான் சொல்கிறாரு. சார், நீங்கள் நானே எத்தனை வருஷம் தெரியும், 43 வயசு 44 வயசு ஆகுது எனக்கு, உங்களுக்கு 51 52 வயசு ஆகுது. நம்ம இன்னைய வரைக்கும் ஏதாவது விரோதம், இன விரோதம் பண்ணியிருக்கோமா? தெரியாத அளவுக்கு தான் வாழ்ந்துருக்குறோம். கிராமத்துலேருந்து வந்தால் கூட சார் அது வேற, இங்கே சிட்டியில் வேற. இங்கே சாதியை கேட்டால் தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதை தான் இவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வன்மத்தை வளர்க்குற மாதிரி படம் எடுக்காதீங்க. நீங்கள் பாரஞ்சித்து எடுக்கிற படம் என்ன, இல்லாததை இருக்கிறதா சொல்கிறது. அவங்க சாதியினர் செய்யாததா அவங்க சாதியினர் செஞ்சதா, பிற சாதியினர் செஞ்சதா, காலா கபாலி, அதான் கதை.
மாரி செல்வராஜ் சொல்றது என்ன, அவரை பரியேறும் பெருமாளை ஏன் கொண்டாடணும், இந்த மாதிரி நடந்தது நம்ம ஊர்லங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஐயோ திருட்டு பசங்க, நம்ம சொந்தக்காரனுங்களே நம்ம திட்டி இருக்கிறோம். ஏண்டா இதெல்லாம் இந்த மாதிரியாடா மனிதனை வந்து மனிதனே இது பண்ணுறதுன்னு. ஆனால் நீ அதே டயத்தில் நீ ஒரு கர்ணன் மாதிரி ஒரு கதை எடுக்கிறப்பையும், ஒரு மாமன்னன் மாதிரி ஒரு கதை எடுக்கிறப்பையும், இவ்வளோலாம் எவனும் அக்கிரமம் பண்ணல, எதுக்கு இந்த மாதிரி படம் எடுக்கிற அப்படிங்கிறது நமக்கு தோணுது இல்லை, கேட்க வச்சது இல்லை. பைசனில் கூட பாருங்கள், அந்த பையன் வந்து ஆதித்தனார் மாதிரி ஒருத்தரால் தான் அவன் முன்னுக்கு வருவான், ஒரு சைடில் இருந்து சப்போர்ட் பண்ணுவார். இவன் என்கிட்ட இருந்தால் இங்கே ஊரில் வம்பாயிடும் அப்படின்ட்டு. சார் வெள்ளைக்காரன் நினைக்காம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கவே இல்லை சார். நம்ம என்ன தான் போராடினாலும் அப்படி தான் ஆதிக்க வர்க்கமும் இந்த ஒடுக்கப்பட்டியலும் கொடுக்கணும்னு நினைச்சோம். சரி எதுக்கு இன்னமும் வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு அப்படின்ட்டு. இதுதான் இன்னைக்கு நம்ம வளர்ந்துட்டோம். வெள்ளைக்காரனை இழுத்து போட்டு அடிக்க முடியுமா? இந்தியா இன்னைக்கு கிட்டத்தட்ட வல்லரசாக போயிட்டு இருக்குது. இங்கிலாந்துக்காரனை இழுத்து அடிக்க முடியுமா? அவனோட பெருந்தன்மை இன்னமும் பெருந்தன்மையாக தான் இருக்குது. நம்ம இப்போ பெருந்தன்மையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதை உணரணும். ஆதிக்க வர்க்கமும் பட்டியல் இந்த கரும்புள்ளி கிராமம் அதை தான் சொல்லியிருக்குது படம். எங்களோட இசை வந்து மெல்லிசை இல்லை, இடி முழக்கம், போர் முழக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வருது இந்த டீசரில். எனக்கு அந்த ஒரு 2-3 நிமிஷத்தை டீசரு யோகி பாபு வந்து இந்த பட்டியலின மக்கள் வகுப்பை சேர்ந்தவர் மாதிரி அவரை துரத்துக்கிட்டே பைக்கில் போகிறாங்க. அவர் ஒரு டிவிஎஸ் ஓட்டிட்டு போகிறார். யோகி பாபு மொசக்குட்டியும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரியே ஒரு லுக்கில் வேற இருக்காங்க. அதே மாதிரி இந்த நம்ம தினேஷ் மாஸ்டர் அவர் தான் வந்து ஹீரோவா. இதில் வந்து குப்பை கதை பிரமாதமான படம். இந்த குப்பை அல்றவங்களோட பிரச்சனையா அதில் வந்து அவங்களுடைய பொண்டாட்டியை காக்கிறதுக்கு கூட அவன் என்ன பாடு போடுறாங்கிறது இருக்கு பாருங்களேன். அது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் 2 படம் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த கரும்புள்ளி கிராமம் தான் அவருக்கு பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். தினேஷ் மாஸ்டர் டீசர் பார்க்குறப்ப ஒரு அழகா ஒரு கிராமத்து வாழ்வியல் அப்படியே சொன்ன மாதிரி. இப்போ நம்ம 2 பேருமே பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க இல்லை, ஆனாலும் இந்த படத்தை பாராட்டுறோன்னா மனசு நோகாமல் உங்கள் கருத்தை சொல்லுங்க சார். நீ அன்னைக்கு வெட்டின இன்னைக்கு வெட்டுவோம், நான் அன்னைக்கு வெட்டிட்டு இருந்த நாம் சும்மா இருப்போமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஆதிக்க வர்க்கத்தினர். அதுதான் சண்டை. இன்னைக்கு சுமத்தா போயிட்டு இருக்கா, சுமத்தா போங்க. உங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்குதா, உங்களுக்கான வாழ்க்கை தரம் உயர்ந்துருக்குதா, நாங்களும் உயர்ந்துக்கிறோம், நீங்களும் உயர்ந்துக்குங்க. இப்படி போகிறது அழகு. இதில் வன்மத்தை புகுத்துறது தான் இன்னைக்கு ரஞ்சித் மாரி செல்வராஜ் வேலையாக இருக்குது. இந்த ராசா ஆனந்த் அந்த வேலையை செய்யல. கரும்புலி வச்ச மாதிரி கரெக்டாக சொன்னீங்க. செம்புலி குத்தி ஊர்வலம் விட்டுருவீங்க போட்டுருக்குது. அதில் ஒரு பாட்டு வருது, அதாவது ஊரெல்லாம் படம் எடுத்தோம். அதில் ஃபோட்டோகிராஃபராக வர்றாரு தினேஷ் மாஸ்டர். கல்யாண வீடு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ஊரெல்லாம் படம் எடுத்தோம், ஒன்றை போல அழகாக நான் எடுக்கலையே பார்க்கலையே அப்படின்னு ஒரு பாட்டு. செமையா அந்த பொண்ணு ஸ்வேதா டோரத்தி பிரமாதமாக நடிச்சிருக்குது. ஸ்வேதா டோரத்தி அருமையாக பண்ணியிருக்குது. யோகி பாபு கூட நான் சொன்ன மாதிரி நம்ம இவர் மொசக்குட்டி இருக்காப்புல சுப்பிரமணிய சிவா ஒரு கம்யூனிஸ்ட் லீடராக அப்படி சிவப்பு துண்டா ரஜினிகாந்த் ஸ்டைலில் கிட்டத்தட்ட போடுறாரு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கலவரம் அங்கே. அது மாதிரி இந்த படத்தை வந்து விஎஸ்பி மேக்கர்ஸ் பேனரில் எஸ் ஜெயபாலா ஜி சுகன்யா 2 பேரும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. அவங்க கூட அனகா பிக்சர்ஸ் பேனரில் இந்த படத்தோட இயக்குனர் அவரும் சேர்ந்து இணை தயாரிப்பாளர். அதாவது இந்த மாதிரி படங்கள்லாம் என்னென்னா, நான் வந்து கிரியேட்டிவிட்டியை போடுறேன், நீங்கள் வந்து காசை போடுங்கன்னா அந்த இணை தயாரிப்பாளராக இருக்கிற மாதிரி. ராசா ஆனந்த் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. உண்மையாக ராசா ஆனந்த் ஏற்கனவே 1-2 படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படம் உண்மையில டீசரே ஒரு படத்துக்கு வந்து ஒரு உதாரணம் சார். பிரமாதமாக இந்த டீசரில் இருக்கிற பாதி படத்தில் இருந்தால் போதுங்க, படம் வெற்றி. அருமையான ஒரு படம். அது இல்லாமல் இந்த படத்தில் வெற்றிக்கு கன்ஃபார்ம்டாக வெற்றின்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தில் ஜானகி அம்மா அந்த அது என்ன வாழை ஜானகி அம்மா அவங்க வந்து வெண்ணிலா கபடி குழு ஜானகி அம்மா. அடுத்து இன்னொரு படத்தில் பிரமாதமான ஒரு கேரக்டர், அப்புறம் தான் வாழை அந்த அம்மா கேரக்டர் பிரமாதமாக. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கரும்புள்ளி ஜானகி அம்மா மாறிடுவாங்க. சூப்பராக சொன்னப்பா. அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரர் வந்திருப்பாரு, ஏன்பா என் பிள்ளைகிட்ட உங்கள் அதிகாரத்தையும் அகந்தையும் காட்டினீங்களே, திருப்பி என் பிள்ளை வருவானான்னு கேட்குறப்போ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குங்கிறது தெரியுது. அருமையான ஒரு படம். மொத்தத்தில் இந்த கரும்புள்ளி கிராமம் டீசர் அருமை. கரும்புள்ளி கிராமம் டீசர் நான் பாருங்க படம்னே சொல்லிட்டு இருக்கேன். கரும்புள்ளி கிராமம் டீசர் அருமையாக இருக்குது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி கரும்புள்ளி கிராமம் டீசர் அருமையாக இருக்குது. படத்துக்கும் ஒரு 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 இந்துவாக இருக்குது பார்க்குறதுக்கு. நிச்சயமாக படமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பார்த்துட்டு அதையும் ரிவ்யூ பண்ணுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.